கோமாதா அதாவது பசுவை ரட்சிப்பவர்களுக்கு 33 தேவர்களுடைய ஆசீர்வாதமும் கிடைக்கும் என்பது ஐதீகம். அமாவாசை, பௌர்ணமி, செவ்வாய், வெள்ளி இந்த நாட்களிலே பசுவுக்கு அகத்திக்கீரை கொடுப்பது என்பது நம்முடைய முன்ஜென்ம கர்ம வினைகளை நீக்கும். அதேபோல் மாதத்திலே ஒரு நாள் ஏதேனும் ஒரு கோசாலைக்கு சென்று அங்கிருக்கின்ற பசுமாடுகளுக்கெல்லாம் பசுக்களுக்கெல்லாம் நாம் சேவை செய்தால் அது நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு மிகப்பெரிய புண்ணியத்தை சேர்த்து தரும். கோமாதா எங்கெல்லாம் இருக்கின்றாலோ கோமாதா இருக்கின்ற இடத்திலே அஷ்ட ஐஸ்வர்யங்கள் குடியிருக்கும். ஆகவே கோ சம்ரக்ஷணம் என்பது பசுக்களை பாதுகாப்பது என்பது நம்முடைய சனாதன இந்து தர்மத்திலே மிக மிக முக்கியமான ஒரு விஷயமாக சொல்லப்பட்டிருக்கின்றது. கோ சம்ரக்ஷணம் என்பது நமக்கு எல்லா விதமான ஐஸ்வர்யங்களையும் அள்ளித்தரும். இன்றைக்கு ஆன்மீக தகவலிலே கஞ்சனூர் க்ஷேத்திரத்திலே பிறந்து சிவநாம சித்தாந்தம் செய்து பல அற்புதங்களை நிகழ்த்திய ஸ்ரீஹர தத்தாச்சாரியார், இவர் தை மாத சுக்ல பஞ்சமி அன்று இவருக்கு ஆராதனை தினம் வரும். கஞ்சனூரிலே அருள் புரிகின்ற அக்னீஸ்வரருடைய சிறந்த பக்தராக சிவநாம சித்தாந்த நூல்களை எல்லாம் எழுதியவர் இவர். கஞ்சனூரிலே ஒரு ஏழை பிராமணர் தான் வளர்த்து வருகின்ற பசுமாட்டிற்கு தீவனமாக ஒரு மிகப்பெரிய வைக்கோல் கட்டை வாங்கி கொண்டு தலையிலே சுமந்து தன்னுடைய வீட்டுக்கு கொண்டு வந்தார். அந்த காலத்திலே இப்படியெல்லாம் செய்வார்கள். வைக்கோல் பிரி வாங்கி வருவார்கள் பசுக்களுக்கு தருவதற்காக. அப்படி இந்த ஏழை பிராமணர் தன்னுடைய இல்லத்திலே இருக்கின்ற பசுவிற்கு வைக்கோல் பிரி வாங்கி வந்தார். அந்த பிரியானது சுமந்து வந்தார். நல்ல வெயில் நேரத்திலே அவர் வந்து கொண்டிருந்தார். வீட்டுக்குள்ளே நுழைந்தால் அந்த சரியான வெளிச்சம் தெரியாத ஒரு நிலையிலே வைக்கோல் கட்டை கீழே போட்டார். அது அங்கே கட்டப்பட்டிருந்த பிறந்து சில நாட்களே ஆன ஒரு கன்றுக்குட்டியின் மேலே விழுந்துவிட்டு அந்த கன்றுக்குட்டியானது எதிர்பாராத விதமாக இறந்து போயிற்று. அந்தனர் அறியாமல் இந்த பிழையை செய்திருந்தாலும் கோஹத்தி அதாவது பசுவை கொல்வது என்பது மகா பாவம்